அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை இந்த காலை வேளை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. வருஷத்தின் கடைசி நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து சுகத்தோடு நீங்கள் நிறுத்தியிருக்கிறீங்க. உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை, உடைய இரக்கம் வருடங்கள் தோறும் எங்களை வழுவாமல் பாதுகாத்த தெய்வமே, உங்களை நோக்கி இந்த காலை வேளை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து கரங்களை உற்சாகமாய் தட்டி நம்ம இந்த பாடலை பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வலக்கரத்தா நீர் என்னை தாங்கினீ, உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வலக்கரத்தா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. வாக்கு தத்தம் தந்தவரே,
உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே, யார் மறந்தாலும். கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. ஒரு நாளும் என்னை மறவா, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வமாய் அவர் என்னோடு இருந்து எல்லா காரியமும் செய்து முடித்த அந்த தெய்வத்தை இந்த கடைசி நாட்களில் நிற்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையும் நன்மையும் வழங்காமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதிகாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த 3வது நாளில் நம்ம முழுக்க நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது வார்த்தை எல்லாம் சவுண்டாக வாயை திறந்து சொல்லுங்கள். கர்த்தாவே, என் குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்க செய்யும். சங்கீதக்காரன் 122:7 சொல்கிறான், என் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. 29:11 சொல்கிறான், கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். 54:13 ஏசாயால சொல்கிறோம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். குடும்பத்தில் சமாதானம் பெரிதாக இருக்கும். ரோமர் 15:13 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எங்கெங்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் இருப்பாரோ அந்த இடத்துலலாம் நம்பிக்கை பெருகி விசுவாசத்தினால் என்ன உண்டாகும்? சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. 16:20 ரோமரில் படிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தான யார் கால்கள் கீழே? நம்ம கால் கீழே சாத்தான் வருவாங்க. அல்லேலூயா. தலை மேலே இருக்கிறவன் இப்போ எங்கே வரப்போகிறான்? சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்கள். என் கால் கீழே வரப்போகிறோம். அல்லேலூயா. குடும்பத்தில் தலை மேலே இருக்கிற எல்லா சாத்தானை இன்றைக்கி மிதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, என் குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்க செய்யும். கர்த்தான காரண நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே, இயேசு நீங்கள். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக, இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, என எல்லாம் உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. என்ன தான் நேர்ந்தாலும் சோர்ந்து போவாதீங்க, என்ன தான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட
கைவிட மாட்டா. சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா. சந்தோஷமாயிருங்க, கரங்களை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷம் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சண்டே ஸ்கூலில் நம்ம பாடுவோம், இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. அவர் உள்ளே வந்தாவே என்னங்க இருக்கும்? அங்கே சந்தோஷம் இருக்கும், அங்கே சமாதானத்தை நிலையாய் தருவார். எல்லாம் கரங்களை தட்டி இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. காலையில் உற்சாகத்தோடு அந்த ஃபர்ஸ்ட் அறிக்கையை சொல்லுவோம். கர்த்தாவே, என் குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்க செய்யும். ரெண்டாவது வார்த்தையை போடுங்க. கர்த்தாவே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவித்து பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வீராக. கர்த்தாவே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவித்து பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வீராக. யோசுவா 24:15 வாசிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம். யாரும் என்றென்றைக்கும் உன் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நிச்சயம் சொல்லியிருந்தும் நீ எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை அசட்டை பண்ணால் அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய சமூகத்தை கனம் பண்ணால் அவர் கனம் பண்ணுகிறவர். அப்போ நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தாவே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவித்து பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வீராக. விடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தால் நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவித்து பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வீராக. யார் யாருக்கெல்லாம் காலையிலே கிருபை கிடச்சிச்சோ அந்த வீட்டில் ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. அதனால் தினம் காலையில் எனக்கு புதிய கிருபையினால் நிரப்புங்கப்பா. அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினமதிகாலையில் தேடும் மனம் தல
பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாரும். எல்லாம் சொல்லுவோம், போதுமே போதுமேவும் போதுமேவும் போதுமே போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை தாருமே. நல்லா சவுண்டாக மூன்றாவது அறிக்கையை பண்ண போகிறோம். கர்த்தாவே, என் குடும்பத்தில் உள்ள எல்லா பலவீனங்களையும் நீக்கி முழு சுகத்தோடு வாழ செய்யும். வேலையில் அறிக்கை செய்கிற உங்களுக்கு அவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய். யாருடைய பலன்னா? சிலுவையை ஜெயித்த அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும் என்றார். சங்கீதக்காரன் சொல்கிறான் 122:7 உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. எதுக்குள்ளங்க சுகம்? அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. எபேசியர் 4:16 வாசிக்கிறோம். அவராலே சரீரம் முழுவதும், ஏசப்பாவுடைய சரீரத்தை நம்ம பாவித்து பார்க்குறோம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்கால்களிலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்திக்கு உண்டாக ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. கிறிஸ்துவாக சரீரத்தில் நம்ம எல்லாம் அங்கத்தினராக இருந்து வளர்ச்சி பெறுவதைப் போல நம்முடைய சரீர வளர்ச்சியிலும் அந்த கடைசியில் எப்படி சொல்லுது? அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்திக்கு உண்டாவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. என் குடும்பத்தில் உள்ள எல்லா பலவீனங்களையும் நீக்கி முழு சுகத்தோடு வாழ செய்வார். அல்லேலூயா. ஆதியாகமம் 49:25 வாசித்து பாருங்கள். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் நம்ம மேலே வந்து விழும். அதில் அல்லேலூயா. அந்த லாஸ்ட் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. எதெல்லாம் உங்கள் சரீரத்திலையும் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கோ அவராலே ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அனரம்மியமாய் இருக்கின்றேன். பட்டினியாக இருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் நான் தாழ்ந்திருக்கவும். எல்லா கரங்களை தட்டி என்னை பலப்படுத்துகிற, பலவீனமாக இருக்கிற எல்லாம் வாய் தந்து சொல்லுங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. அவர் கூட வந்தால் சகலத்தையும் மாற்றுவார். இந்த பலவீனம் கொஞ்ச நாள் தான். வாயை திறந்து சொல்லுங்கள், டெம்பரவரி தான். பர்மனெண்ட்டாக அவர் எனக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. எல்லாமே டெம்பரவரி. இப்போ எடுக்கிற மாத்திரை டெம்பரவரி, இப்போ எடுக்கிற ட்ரீட்மெண்ட் டெம்பரவரி. அவர் பரிபூர்ண சுகத்தை தருகிறவர். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, பலவீன நேரங்களில் பலப்படுத்துகிற
பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி நன்றி. நம்ம நிறைய நேரத்தில் படுத்தோம், சாத்தான் நினச்சான் இதோடு அவுட்டுன்னு, ஆனால் அவர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. எத்தனையோ பலவீனங்கள் வந்தது, அவன் நினச்சான் இதோடு இவங்க எந்திருக்க மாட்டாங்கன்னு, ஆனால் கர்த்தர் பலனை கொடுத்தார், சுகத்தோடு நிறுத்தினார், இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லும், அப்பா நீங்கள் கூட இருக்கும்பொழுது பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் நமக்குள்ளே வரும்பொழுது இந்த மாம்சத்தை நம்ம மேற்கொள்வோம். அடிக்கடி மாம்சத்தில் நமக்கு பலவீனம் வரும். ஆவி உற்சாகம் அடையும் பொழுது அந்த சரீர பலவீனத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுவார். 4வது அறிக்கையை போடுங்க. கர்த்தாவே, என் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி எங்களை காத்து கொள்ளும். ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று யாருக்கு சொன்னது? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிறோம். கர்த்தரின் ஐஸ்வர்யமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் எந்த செல்வத்தை கொடுத்தாலும் அதில் வேதனை இருக்காது. 128:1 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், கீழே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் வந்து சேருவதாக. 54:17 ஏசாயால வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 2வது லைன் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாக்கும் நம்ம முன்னாடி இனிமேல் குற்றமாக தான் இருக்கும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எதெல்லாம் பேசிச்சோ உன்னுடைய வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதக்கும் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. அந்த அறிக்கையை நம்ம போடுவோம். எல்லாம் சவுண்டாக ஒரு வாட்டி சொல்லுங்கள். கர்த்தாவே, என் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி எங்களை காத்துக்கொள்ளும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை எல்லா கரங்களை தட்டி நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. பேரை 2 சைடு ஐஃபை போயிட்டு சொன்னேன். நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நல்லா தட்டி சொன்னேன். நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா. இன்னொரு வாட்டி தட்டி சொல்லுங்கள். கடன் வாங்க மாட்டாய், இந்த கரங்களால் கொடுப்பாய். அல்லேலூயா. களஞ்சியங்கள் நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். எந்த திசையிலேருந்து எந்த மனுஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரணுமோ எல்லாம் வந்து சேரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன்.
ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய், நீருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிறைப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை நிரப்பிடுவேன். 5வது அறிக்கை. கர்த்தாவே, என் குடும்பத்தில் காணப்படும் எல்லா குறைவுகளை அகற்றி எல்லா தேவைகளை சந்தியும். இந்த 5வது பாயிண்ட் தான் நிறைய பேருக்கு எனக்கும் முக்கியமானது. அல்லேலூயா. குறைவுகளே இல்லாமல் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைவுகள் இருக்கக்கூடாதுப்பா. எல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தாவே, என் குடும்பத்தில் காணப்படும் எல்லா குறைவுகளை அகற்றி எல்லா தேவைகளையும் சந்திங்க. பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உபாகமம் 28:12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவர் தாமே. அல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும், எல்லாம் சவுண்டாக பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஒரு கரு போல காத்தீரே நன்றி. கரங்களை உயர்த்தி இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி, நன்றி. எத்தனையோ நாட்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா எவ்வளோ தேவைகள், அன்றன்றைக்குரிய தேவைகளை சந்தித்தார். எத்தனை பேர் சாட்சியாக சொல்ல முடியும்? அன்றன்றைக்குரிய தேவைகளை சந்தித்தார். எத்தனையோ போராட்டங்கள், நெருக்கங்கள் மத்தியில், மனிதர்கள் கைவிடப்பட்ட நேரத்தில் அவரே எனக்கு குறைவுகளை நிறைவாய் மாற்றினார். எத்தனையோ நாட்கள் ஜாடி காலியாக இருந்ததுங்க. ஜாடி ஃபுல்லாக திராட்சை ரசத்தை நிரப்பிக்கொண்டே இருந்தார். அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ, என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம், ஊழியம் செய்வதற்கு போதுமான மீதம் மீதம் எடுக்க செய்தி. எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி, நன்றி ஐயா. நன்றி, யா நன்றி, நன்றி. நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லா தேவையில சந்தித்தீங்கப்பா. என் திராணிக்கு மீறி நான் எல்லாம் செலவு பண்ண சந்தித்தீங்க. நன்றி, நன்றி ஐயா. நன்றி ஐயா. பிள்ளை
பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவு கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்திடுவி. நன்றி உமக்கு நன்றி மனநிறை. நன்றி உமக்கு நன்றி. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைவாய் நடத்தியிருக்கிறார். குறைவுகள் இருந்ததுங்க, உண்மைதான். நிறைய இடத்துல குறைஞ்சி போச்சு, நிறைய இடத்துல தடுமாறணும், ஆனால் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை நிற்க வைத்தவர் இன்னும் நிற்க வைப்பார். நம்ம இப்போ 5 ஸ்தோத்திரம் விசுவாச அறிக்கை நம்ம பண்ண போகிறோம். கர்த்தாவே, என் குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்க செய்யும். 2வது, கர்த்தாவே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவித்து பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வீராக. கர்த்தாவே, என் குடும்பத்தில் உள்ள எல்லா பலவீனங்களையும் நீக்கி முழு சுகத்தோடு வாழ செய்யும். கர்த்தாவே, என் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதத்திற்கும் எதிராக உருவாக்கப்படும் வாய்க்காமலே போக என்னை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, என் குடும்பத்தில் காணப்படும் எல்லா குறைவுகளும் அகற்றி என் தேவைகளை சந்தியும். எல்லா கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்த நல்லா கரங்களை தட்டி அப்பா, இதுவரை நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. எல்லா கரங்களை தட்டி எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே. என்னை நடத்தும் இயேசுவினாலே எதையும் செய்திடுவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. அவரது கிருபைக்கு காத்திருந்து ஆவியில் பலனடைவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. ஆண்டவர் எனக்காய் யாவையும், அச்சமே எனக்கில்லை. எல்லா குறிப்புகள், எல்லா விசுவாச அறிக்கைகளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. உடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் ஒவ்வொரு குடும்பங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும்பா. உடைய ராஜ்யம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.